அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 4. எமிலி பிராண்ட் தனது இருக்கையில் அவருக்கே உரிய வழக்கப்படி துளியும் கூன் விழாது நெட்டை குத்தலாய் அமர்ந்திருந்தார். வயது 65 ஆனாலும் சொகுசாய் மெத்தை வைத்து தைக்கப்பட்ட நாற்காலியில் இஷ்டப்படி உட்கார்வது போல நீட்டி முழக்கி உட்கார்வதெல்லாம் இவருக்கு சுத்தமாய் பிடிக்காது. இவையெல்லாம் இவருடைய தந்தையார் அந்த காலத்தில் அரசாங்கத்தின் சேனை தளபதி நடை உடை பாவனையில் ஊட்டி வளர்த்துள்ள ஒழுங்கு. இந்த தலைமுறை கூட்டம் துளியும் கூச்சமோ வெட்கமோ இன்றி இதோ இந்த ரயில் பெட்டி போன்ற பொது இடங்களிலெல்லாம் மானவாரியாய் நடந்து கொள்கின்றது. இங்கு மட்டுமா? எங்கும் தான், எல்லாவற்றிலும் தான். செய்யும் அனைத்திலும் நேர்மையும் தர்மமும் இருக்க வேண்டும் என்றும் அத்தகைய அணுகுமுறையிலிருந்து இம்மியும் வழுவாது வாழ வேண்டும் என்றும் தன்னை சுற்றிலும் ஒரு மதில் சுவர் எழுப்பி கொண்டு வாழும் எமிலி பிராண்ட் அசௌகரியமும் வெப்பமும் தூக்கலாய் இருக்கும் 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டியில் அமர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். இப்போதெல்லாம் ஒவ்வொருவரும் செய்யும் அனைத்தையும் மிகைப்படுத்தி தேவையற்ற பரபரப்பினை உண்டு பண்ணி விடுகின்றனர். பல்லை பிடுங்கும் முன் மயக்க ஊசி குத்த வேண்டுமாம். ஏன், கொஞ்சம் பொறுத்து கொள்ளக்கூடாதா? தூக்கம் வரவில்லை என்றால் உடனே தூக்க மாத்திரையாம். உட்கார குஷன் நாற்காலி, அதுவும் சாய்வாய். இந்த பெண்கள் உடம்பு எப்படி தெரிந்தாலும் பரவாயில்லை என்று சதைமலைகளாய் அலைகிறார்கள். கோடை வந்துவிட்டால் அதையும் பெரிதுபடுத்தி முக்கால் நிர்வாணமாய் கடற்கரையில் கிடக்கிறார்கள். பிராண்டின் உதடுகள் இறுகின. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் சென்ற வருட கோடையை இவர் கழித்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. இந்த வருடம் நிச்சயமாய் அப்படி இருக்காது. சிப்பாய்த்தீவு. பலமுறை தான் படித்து முடித்திருந்த கடிதத்தினை இப்பொழுது மறுபடியும் நினைவுக்குள் கொண்டு வந்து படித்தார். அன்பு நிறைந்த எமிலி பிராண்ட், என்னை ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இருக்கிறதா? சில வருடங்களுக்கு முன் ஓர் ஆகஸ்ட் மாதத்தில் நாம் இருவரும் ஒன்றாக பெல்ஷவன் விடுதியில் தங்கியிருந்தோம். நாம் இருவருக்கும் இடையே பற்பல விஷயங்கள் ஒத்துப்போவதை அறிந்து வியந்து போனோம். டேவன் கடற்கரையை ஒட்டி கடலுக்குள் அமைந்திருக்கும் சிறு தீவில் சொந்தமாக ஒரு விருந்தினர் மாளிகையை நான் ஆரம்பிக்கிறேன். கிராமிய மனம் வீசும் உணவுகளும் அவற்றை பரிமாற பாரம்பரியம் மிக்க வயதான பெண்மணியும் இருந்துவிட்டால் அங்கு நன்றாக ஓடும் என்கிறார்கள். அதனால்தான் இந்த முயற்சி. கிராம்போன் இசைத்தட்டினை சுழலவிட்டு கொண்டு உடையற்று பாதி ராத்திரியில் போடும் கூத்தெல்லாம் இருக்காது. எனவே இந்த கோடை விடுமுறையின் போது எப்படியாவது நேரம் உண்டாக்கி கொண்டு நீயும் வந்து என்னுடன் இத்தீவில் இருந்தால் மிகவும் சந்தோஷப்படுவேன். வாடகை கிடையாது. ஆகஸ்ட் ஆரம்பத்திலேயே முடியும். 8. உன் அன்பு UNO. என்ன பெயர் அது? கையெழுத்தினை படிப்பது மிகவும் சிரமமாயிருந்தது. புரியக்கூடாது என்றே பலரும் இப்படி கிறுக்கலாய் கையொப்பம் இடுகிறார்கள். பொறுமையற்று நினைத்து கொண்டார் எமிலி. நினைவுகளை பின்னுக்கு விரட்டி பெல்ஷவனில் தங்கியிருந்தவர்களை நினைவில் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கினார் எமிலி. கோடை விடுமுறையை கழிக்க 2 முறை அங்கு சென்றிருக்கிறார். ரொம்பவும் அமரிகையான அந்த பெண்மணி அங்கு இருந்தாள். நினைவுக்கு வந்துவிட்டது. அவள் பெயர் செல்வி. இப்போது நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. அவள் பெயர் என்ன? அவள் அப்பா கூட மாதா கோயிலில் முக்கிய அங்கத்தினராக இருந்தவரே. ஓ என்றால் ஓர்மன். நிச்சயம் அது ஓலிவர் தான். ஆமாம், ஓலிவர். சிப்பாய்த்தீவு குறித்து செய்தித்தாள்களில் பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கின்றது. யாரோ ஹாலிவுட் நடிகையை சம்மந்தப்படுத்தி அல்லது ஓர் அமெரிக்க மில்லியனர். அது போன்ற இடங்கள் சல்லீசான விலைக்கு கிடைத்து விடுகின்றன. எல்லோருக்கும் தீவு ஒத்துக்கொள்வதில்லை. அதனால் செம உல்லாசமாக இருக்கும் என்று நம்பி தீவுகளில் இடம் வாங்கி குடிபெயர்கிறார்கள்.
போன பிறகுதான் அங்கு இருக்கும் விதவிதமான அசௌகரியங்கள் எல்லாம் தெரிய வருகின்றன. விற்றால் போதும் என்றாகி விடுகிறார்கள். எப்படியோ போகட்டும், இலவசமாக இந்த விடுமுறையை கழிக்க எனக்கு இடம் கிடைக்கப் போகின்றது நினைத்து கொண்டார் எமிலி. வருமானம் மளமளவென குறைந்துவிட்டால் இந்நிலையில் பல தவணைகள் கட்ட வேண்டிய பாக்கியிருக்கும் கதியில் இலவசமாய் வரும் வாய்ப்பை நழுவவிடக்கூடாதுதான். ஆனால் அந்த பெண்மணியை பற்றி மட்டும் சரியாக நினைவிருந்து விட்டால் எத்தனை வசதியாக இருக்கும். செல்வி அல்லது திருமதி, ஆலிவர் அல்லது வேறு ஏதாவது